அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இடியப்பம் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கோம். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண இடியப்ப மாவு. அதுக்கு 1/2 கிலோவுக்கு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறோம். இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதிலே போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கோல்டு வின்னர் தான் விடுறோம். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் ஏன் விடுறோம்னா ஒட்டாமல் வரும். வாங்க, தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. இப்படி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஏன்னா இந்த அரிசி மாவுக்கு ரொம்ப தண்ணி கொதிக்கக்கூடாது. அதனால பாருங்கள், இப்போ நம்ம போட்ட உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது. நம்ம பொறுமையாக பார்த்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றணும். நம்ம இன்னைக்கு குருமா வச்சுருக்கோம். அந்த குருமாவுக்கு தான் அந்த நம்ம வீடியோவில் வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேஸை எவ்வளோ மிச்சம் பண்ணி நம்ம சமைக்கிறதுன்னு போட்டிருப்பேன். நான் ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு அந்த குருமாவுக்கு தான் இப்போ நம்ம இடியப்பம் செய்வோம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, பூரிக்குலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம இடியப்பம் தான் செய்யணும். பாருங்கள், இந்த மாவு கொஞ்சம் போட்டாலே நிறைய வரும். இது பதினா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1/2 கிலோ மாவுக்கு ஒரு கால் லிட்டரு தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும். வாங்க இப்போ ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்கள், நம்ம நல்லா இடியப்பத்துக்கு மாவு பிணைஞ்சிட்டோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இடியப்பம் சுட்டுடலாம். பாருங்கள், இதில் தான் நம்ம இன்றைக்கி இடியப்பம் வைக்க போகிறோம். அப்படியே செட்டாக வச்சு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு இடியப்ப கட்டை எடுத்துருக்கோம். அதில் மாவு இப்படி ஃபுல் பண்ணிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ரொம்ப ஈஸியாக வந்துடும். சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம கரெக்டாக அளவாக பக்குவமாக மேலே வச்சுக்கலாம், ஒட்டாது. இட்லி தட்டு இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். பாருங்க, அழகாக வந்துருச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடலாம், சட்டி போட்டு மூடிக்கலாம். ஏன்னா தட்டு கொஞ்சம் உயரமாக இருக்கனால இதுதான் கரெக்டாக இருக்கும். வாங்க வேகட்டும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ மாதிரி இருக்கு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்க பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். ஒட்டவே இல்லை. பாருங்க, பாருங்க, சூடாக இருக்கு. நல்ல பூ மாதிரி ஒரு இடியப்பம். பாருங்க,
பொழு பொழுன்னு இருக்குது. யாரை வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள். தெரியுதான்னு தெரில, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். ஆர்ச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வச்ச குருமா இதுதான் நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மெசரிங் கப்பு எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடியப்பத்துக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.